சான்றோமின் உள்ளங்களில் விவிலியம் என்று சொல்லப்படுகிற கிறித்தவ வேத ஆகமமாகிய பைபிளின் இன்றைய வகுப்பு லூக்கா என்னும் புதிய ஏற்பாட்டின் பகுதியிலிருந்து இயேசு பிரான் கடவுள் அகம் புறம் என்று இரண்டு படைத்தானே, நீங்கள் வெறும் புறத்திலே மாத்திரம் சுத்தபத்தமாக வைத்து கொண்டு உங்களை ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்லிக்கொண்டு திரிகிறீர்களே, அகத்திலே பொல்லாங்கு நிறைந்திருக்கிறதே, அந்த அகத்தை சுத்தப்படுத்தி கொள்ள என்ன செய்ய போகிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்னமும் அந்த கேள்வி பிராமணர்களால் பதில் சொல்லப்படாமலேயே இருக்கிறது. அதனால் இயேசுபிரானுடைய சீடனாக பேதுரு என்கின்ற செயின்ட் பீட்டராக அடியேன் இருந்த அந்த ஒரு காரணத்தினாலும் தொடர்ந்து இவர்களோடு சம்பந்தராக வந்து இவர்கள் சமண பௌத்தத்திலே அங்கு இயேசுவை கொலை செய்துவிட்டு அடுத்த 70 ஆண்டுகளில் இந்தியாவில் நுழைந்து சமண பௌத்தத்திலே நுழைந்து இந்து சமயத்தை ஒட்ட அழித்து அதற்கு பிறகு 600 ஆண்டுகளில் இந்து சமயத்தை ஒழித்த பிறகு அதற்கு பிறகு சம்பந்தராக அடியேன் வந்து அப்பர் பெருமான வந்து மிண்டிவர்களோடு வாதிட்டு போரிட்டு அழிந்துவிட்ட அந்த சைவ வைணவங்கள் மற்ற சமயங்களாம் தூக்கி நிறுத்திய அந்த கடமையினாலும் இப்பொழுது அவர்களே இவருடைய வழக்கத்தின் பிரகாரம் ஜெயகர கட்சி என்னோட கட்சி என்று இப்பொழுது இங்கு நுழைந்து இந்துடா என்று சொல்லி இதே அநியாயத்தை ஆதிசமய மக்களுக்கு செய்து கொண்டு இருப்பதை பார்க்கிறேன். அதனாலும் எனது கடமையாக இது இருக்கிறது. எது என்றால், பிராமணர்கள் தொடர்ந்து யூத சமயம், சமணம் சமயம், பௌத்த சமயம், இந்து சமயம். இந்து சமயம் என்பது சமண பௌத்தத்திற்கு முன்னால் இருந்த இந்து சமயம். இந்த 4 சமயங்களில் இவர்கள் நுழைந்து இவர்களே நல்லவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நல்லவர்களாக இல்லாமல் எல்லா விதமான கெடுதிகளையும் செய்து இவைகளை அதன் காரணமாக மக்கள் ஏமாந்து இவர்கள் பின்னால் சென்றவுடன் அதர்ம பாதையில் சென்றதனால் அவரவர்கள் கும்பிடுகின்ற கடவுளை அவரவர்களை கைவிட்டு இந்த 4 சமயங்களும் அழிந்துவிட்ட அந்த உண்மைகளை உங்களுக்கு எடுத்து சொல்லி மீண்டும் இன்னமும் தொடர்ந்து இவர்கள் பின்னால் செல்லாதீர்கள். இவர்கள் அருமையாக விளக்கம் கொடுக்கிறவர்கள். இவர்களுடைய வாய்ப்பே அறியாமையில் உள்ள மக்கள்தான். அதனால் அவர்களிடம் சென்று இவர்கள் விளக்கம் கொடுப்பது போல கொடுத்து அவர்களை விளக்கமுட்டாளாக ஆக்கி இவருடைய கைப்பாவை ஆக்கி கொண்டு விடுவார்கள். உண்மையிலே இவர்கள் சொல்வதை போல் நல்லவர்களாக இருந்தால் இந்த 4 சமயம் அழிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அது ஏன் அப்படி இருக்கிறது என்றால், இந்த இயேசுபிரானுடைய இந்த உபதேசத்தை கோட்டை விட்டு விட்டதனால்தான். இது இயேசுபிரானுடைய உபதேசம் இங்கு இந்து சமயத்திலேயும் மனச்செம்மை தான் செம்மை. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. மனத்திலே இல்லாதவனாக ஆகுவது தான் அறம். மற்றவையெல்லாம் 2ஆம் பட்சமே, அவைகளுக்கு ஒரு பொருட்டில்லை என்ற திருக்குறளும் சரி. மனமது செம்மையானால் தான் மந்திரம் செம்மையாமும். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. மனமது செம்மையாகிவிட்டால் நீ மந்திரம் ஜபிக்கவே வேண்டாம், நீ பேசுகின்ற எல்லாமே மந்திரங்கள் தான் என்று சொன்ன திருமூலரின் திருமந்திரமாகட்டும் எல்லாமே இந்த மனச்செம்மை, அகம் என்கின்ற உள்ளத்தை செம்மைப்படுத்துகிற அவைகளை அடிப்படையாக கொண்டவை. எல்லாவற்றிலுமே பிராமணன் நுழைந்து அவன் செய்கிற அட்டகாசம் அதோடு ரொம்ப மெதுவாக செய்வான். அதுதான் அவனுடைய திறமை. சடால்புடான்னு எல்லாருக்கும் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி செய்யாமல் பொறுமையாக 100 வருஷத்தில் காய் நவுத்துவான், 500 வருஷத்தில் காய் நவுத்துவான். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இருக்கும். அந்நகர்த்தி அவன் செய்கிற அந்த கலாட்டா, அதற்கு பிறகு சமய கலாட்டா ஆரம்பித்து விடுவான். எல்லா இடத்திலே யூத சமயம் அற்புதமாக சென்று கொண்டிருந்த சமயம். அதில் இவன் நுழைந்து இவன் செய்த கொடுமைகள், இவன் கடவுளின் பெயரால் இவன் எழுதி வைத்திருந்த சாஸ்திரம் டால்முட் என்று இவனை எழுதுகிறான். தோரா என்பது அவர்கள் ஆதிசமய புஸ்தகம். அதிலே மோசேவுக்கு கடவுள் கொடுத்த 10 கட்டளைகள் நேரடியாக
படுத்து கொடுத்த பாடு எல்லாம் இருக்கின்றன. அவைகளை தாண்டி டால்முட் என்று எழுதி அவர்களை நன்றாக ஏமாற்றி இவர்களுடைய வருமானத்தை கடவுளின் பெயரால் ரிச்சுவல் பிஸ்னஸ் செய்பவன் தான் பிராமணன். அங்கு ஆர்த்தடாக்ஸ் ரபீஸ் என்று பெயர், இங்கு பிராமணன் பெரிவா என்றெல்லாம் இங்கு பெயர். இந்த மாதிரி பெயர் அந்தந்த இடத்துல எது தெய்வீகத்துறையில் உயர்ந்த பெயராக இருக்கிறதோ அதையெல்லாம் இவனையுடையது என்று அதை நடைமுறைப்படுத்தி மக்களை அதை சொல்ல வைத்து அதை இவன் அப்படி மாற்றிக்கொண்டு விடுவான். அந்த ஃபேக் இமேஜ் என்று சொல்வார் ஆங்கிலத்திலே. பொய்யான ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துவதில் இவன் வல்லவன், கில்லாடி, கிங்கு என்னவனா சொல்லிடலாம். ரொம்ப எக்ஸ்பர்ட் அதில் இவனுங்க. அப்போ நான் பல முறை சொல்வது இப்போ இதையெல்லாம் ஏன் இவர்களால் செய்ய முடியாது என்றால் த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம். ஆன்மீகத்தின் மௌன காலத்தில் இயேசு பிரானை போன்றவர்களோ புத்தரோ ராமபிரான் கண்ணபிரான் போன்ற பெரிய மகான்களெல்லாம் வந்திருக்க மாட்டார்கள். அதனால் இவர்களுடைய இந்த பொய் தீங்கு பழித்துவிடும். அதை பெறுகிற அளவிற்கு அந்த ஆதிசமய மக்களும் சின்ன சின்ன பொய் புசுக்குகளாக இருப்பார்கள். அதனால் அந்த சின்ன டைனோசரை பெரிய டைனோசரை விழுங்குவதைப் போல பிராமணன் அந்த பொய்களை வைத்து மூழ்கி விடுவான். அவனுடைய எல்லா இடங்களிலுமே அவனை குற்றம் சாட்டி அவன் செய்வது தவறு என்று சுட்டி காட்டுகிறவர்களுக்கு அவன் சொல்லுகிற ஒரே பதில், நீ யோக்கியமா என்று கேட்பான். தான் யோக்கியன் என்று விளக்கம் சொல்வதற்கு பதிலாக இவருடைய அயோக்கியத்தனத்தை சுட்டி காட்டுவர்களை பார்த்து நீ யோக்கியமா என்று சொல்லி அவர்கள் மீது ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடியில குறியாக இருப்பான். அப்படித்தான் இயேசு பிரானை கண்டுபிடிக்கிறான். அவன் இரவும் பகலுமாக ஆராய்ச்சி செய்கிறான். அவன் அதில் இருக்கிறது நடு இரவிலே ஒன்று கூடி பிரதான ஆச்சாரியர்கள் எல்லாம் சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழித்து கட்டுவது என்று ஆலோசித்தார்கள். அதனால் இதை குற்றம் சொல்லலாமா, அதை குற்றம் சொல்லலாமா, இப்படி சொல்ல மக்களால் சரிபார்த்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் ஆன்மீக விஷயம். அதனால் தேவகுமாரன் ஆஹாஹா இவர் கடவுளுடைய குழந்தைனே சொல்லிட்டு சொல்கிறார். அது ரொம்ப தப்பு, கடவுள் விரோதம். அப்புறம் இவர்களுடைய டால்முட்டை கண்டிக்கிறார். அந்த மாதிரிலாம் இல்லை, கடவுள் போய் அந்த யூத சமய சர்ச்சுக்கு வர சிறுமிகளை அந்த யூத சமய பிராமண பூசாரி கற்பழிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமதி கொடுத்துட்டாருன்னு எழுதி வச்சுக்கிறான். எவ்வளோ அநியாயம் பாரு, 2000 ஆண்டுக்கு முன்னாலே அவ்வளோ அநியாயிக்காரன். 2000 வருஷத்தில் அவன் எவ்வளோ இன்னும் படம் போட்டு அதை எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருப்பான் நீங்களே நினச்சி பாருங்கள். இப்போது அது எல்லாம் அது இல்லை, கடவுள் நீங்கள் உங்கள் சொந்த கற்பனைகளை எல்லாம் எழுதி வைத்து கொண்டு அதையெல்லாம் கடவுள் சொன்னது என்று சொல்லுவீர்களா? எல்லாம் கேட்குறாரு. எல்லாமே 2000 ஆண்டு முன்னால் கேட்டாச்சு. ஆனால் இது எடுத்து சொல்லி அவனே தான் இவனே தான் அவன் எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை. அப்படி சொல்லும்போது நான் அவன் இல்லைன்னு சொல்லி அப்படியே டப்பாஞ்சிக்கிட்டே வர்றது. இவங்களை பற்றி இன்றைக்கி நான் என்னை விட்டால் ஒரு வருஷம் இன்னும் நின்றுக்குன்னு தொடர்ச்சியாக என்னால் பேசிட முடியும். பிராமணர்களை பற்றி அவ்வளோ இருக்கிறது. ஆனால் அவ்வளோ அதை செய்ய முடியாது, நடைமுறை சாத்தியமில்லை. அதனால் நம்முடைய மக்கள் இவர்களை மொத்தமாக கைவிடுகின்ற அதற்கான சூத்திரங்களை போலத்தான் சொல்லி கொண்டு வருகிறேன். இவர்களை மொத்தமாக கைவிட்டால் ஒழிய வலிமை செய்ய முடியாது. எல்லாரும் மாதிரியும் இல்லை, என்னதான் இருந்தாலும் இவங்க கொஞ்சம் நல்ல பிராமணன் அப்படிங்கிற எண்ணம் அதெல்லாம் கூட சொல்லிட்டான். அதான் கெடுக்கிறது, குடிச்சவராகிறது எல்லாம் சொல்லிட்டு. ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஆதிசமய மக்கள் எண்ணிக்கையில் அதிகம். அவருடைய வாழ்வு முன்னேறி இருக்கிற வாழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சீனதசை அடைய வச்சுடுவோம். முன்னாடி சொல்லிக்கிறேன், இந்தியா பொன் விளையும் பூமியாக இருந்து செல்வ செழிப்பாக இருந்த நாடு. இது கொள்ளடிச்சின்னு போகிறதுக்குனே வருவான் வெளிநாட்டில் இருந்து. ஆனால் பிராமணனை கருவறையில் விடாதீங்கன்னார் திருமூலர் ஒருத்தர் தான். செய்யாதீங்க, அவன் பண்ணால் எல்லாம் சொல்லிட்டார். நாடு பஞ்சம் வரும், பொல்லா வியாதி வரும், இவங்கள ராஜாவை கையில் போட்டுக்கின்னு அவன் மூலமாக நுழைவான், அதனால் வேந்தர்குலம் அழியும்னார். கண் கூட பார்க்கும். இந்த பஞ்சம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகின்றன. இப்படி தான் ஆகும். அந்த ஷீனதசை அடிச்சின்னு வரும். அது யாருன்னா எதனா சொன்னால் அதுக்கு வேறு விளக்கம் கொடுப்போம். வேறு விளக்கம். ராஜாங்களை ஒழுங்கு கெட்டு வாழ்ந்தாங்க, அப்படி வாழ்ந்தாங்க, இப்படி வாழ்ந்தாங்க. திருமூலரை சொல்லவே இல்லை. இவன் இப்போ கருவறையில் பேர் கொண்டா பார்ப்பான். கருவறையில் விட்டிங்கன்னா பெத்த பேர் ரெடி பண்ணி வச்சுருப்பான். அதுக்கு மயங்கி விட்டா வேந்தர்கள் அழியும். அது ஒன்று தான் காரணமாக சொன்னார். இவர் சொல்கிறேன்னா பல முறை சொல்லிட்டேன். வெளிநாட்டில்
முஸ்லீம் ராஜாக்கள் இருக்கிறார்கள், கிறித்துவ அரச குடும்பம் இருக்கிறது இங்கிலாந்தில், ஃப்ரான்ஸு, ஜப்பானில். எல்லா அரச குலங்கள் இன்னும் செழிப்பாக தான் இருக்கிறது. அவங்ககிட்டலாம் இல்லாத கெட்ட பழக்கமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த பாவம் அங்கே செய்கிறதுக்கு அங்கே பிராமணர்கள் இருந்தால், யூத சமய ராஜாங்க இருந்தால், அங்கே இருந்தவுடனே இவங்க ரபீஸாக அளவு பண்ணோடனே இன்றைக்கி யூத ராஜாக்கள் இல்லை பாருங்கள். திருமூல சொல்ல இங்கே தான் பழிக்கணும்னு இல்லை, அங்கே யூத சமய அரசர்களே இன்னைக்கு கிடையாது. ஆனால் இதே வேலை தான். இப்போ இங்கிலாந்துக்கு போய்கிறானுங்க, இன்னும் ஜப்பான்லாம் இருக்குது இவங்களுக்காக காத்துக்கின்னு. அது உள்ளே போய் பிராமணன் கொட்டாச்சு, அட்டகாசம் அடிச்சா அந்த அரச குடும்பம் என்ன அவனுக்கு தெரியாது. அது அவனுக்கே ஒரே திறமை. இந்துடான்னு சொல்லி மொத்த இந்துகையும் அவங்க பின்னால் இருக்கிற மாதிரி காட்டி அங்கே வேறு போஸ்ட் கொடுப்போம், இங்கே வேறு போஸ்ட் கொடுத்து எல்லாம் செய்வான். இது இப்போ தில்லாலங்கடி வேலையை அது நான் முன்னாடி சொல்லிட்டேன். பிராமண தில்லாலங்கடியை நீங்கள் விளக்க போனால் ஒரு வருடம் கூட தொடர்ந்து ஒரு ஆளே ஒரு வருடம் தொடர்ந்து பேசணும் கூட அப்பவும் அது முடியாது, அவ்வளோ இருக்கும். இயேசுபிரான் கேட்ட அந்த கேள்வியை நீங்கள் உள்ளத்திலே கேட்க வேண்டும் என்று மெல்பகாய் எவ்வளவோ சொல்லுகிறேன். பிராமணருடைய புறச்சடங்குகளை கற்றுக்கொண்டு அவன் புறச்சடங்கு கற்றுக் கொடுக்காம பிஸ்னஸை வச்சுருப்பான். உடனே காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பான். இப்போ உடனே அப்படி வெளிநாடுலாம் வேறு சமயம் வருது, அப்படிலாம் பண்ணோன்னா இப்போ மெதுவாக நாங்களே உங்களுக்கு சம்ஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்குறோம் வாங்களேன் அப்படின்றது அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வச்சுப்போம். மாற்றி போயினே இருப்போம். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டின்ற பேரில் சுத்தமான பச்சோந்தி வேலை செஞ்சு பண்ணுவோம். அப்போது இதில் நம்ம மக்களும் போய் இந்த புறச்சடங்குகளை ரொம்ப பண்ணிட்டு நாங்கள் அப்படியே இதுவாகிட்டோம் அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஆன்மீகமே உள்ளம் திருக்கோயிலாக்கு உன்னுடம்பு ஆலயமாகும் சொல்லி கொடுக்கறது. மனமது செம்மையாக்க அப்போ தான் மந்திரம் செம்மையாகும். பிரம்மேந்திரர் சொல்வார், இறைவனை உணராத சொல்லுகிற மந்திரங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. இவங்களை வச்சு மந்திரம் ஓதி அது கோயில் ப்ராடக்டா அப்படியா எப்படியா அந்த மந்திரத்தில் வேலையே இல்லைன்னு எப்போ சொல்லிட்டார். இப்போ மந்திரம் மாயம் அதெல்லாம் என்ன பழிக்குது, அவன் பழிக்குது. அதுக்கு ஆவடி சுவாமிகள் எனக்கு நிறைய காரணம் சொல்லியிருக்காரு. அப்புறம்தான் அதெல்லாம் புரிஞ்சுது. அது அவனுடைய குற்ற உணர்ச்சியை கலறி விட்றான், அவனுடைய எண்ணாலைகளை தாக்கி. அதனால அவன் பாதிக்கப்பட்டு அவன் பேய் பிடிச்சி விசஸ் பிடிச்சின்ட்டு அது பண்ணுவான். அது தனி, அதுக்கிட்ட போல். ஆனால் மனம்தான் அதே மனச்சமேர்களும் இதெல்லாம் இருக்காது. அதே தான் ஈஸ்வரன்னு சொல்கிறார். அகம்புறம் 2 படைச்சானே கடவுள். புறத்தில் சுத்தபத்தம் இல்லைன்னா பரவாயில்ல, அது அழுக்கு வாய் வழியாக போயிட்டு மலை வழியாக வெளில போயிடும். ஆனால் அகத்தில் இருக்கிற பொல்லாங்கு தீமைகளை சுத்தப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன தான் நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்குறாரு. பதிலே இல்லை. அதுக்கு பதிலாக கொண்டுட்டான் இயேசு. அதான் பிராமணனுடைய ஒரே பதில். அதனால் நான் தனிப்பட்ட முறையில் எனது பழைய அனுபவம், நான் இப்போ சென்ட் இவன் கையாலேயே செத்தது தான். இதே இதில் பழியை போட்டுட்டு சாவிச்சிடுவானு. அதனால் இந்த பிரிவில் நான் எடுத்த முடிவு பிராமணர்களில் திருத்த முடியாது. திருத்த போகிறது பெரிய முட்டாள்தனம். ஏனென்றால் அவன் திருத்த போகிறவனையே நீதான் கேட்டவன் நீதான் சொல்லிட்டு அவனை சாவிச்சிடுவான். அவ்வளோதான். அவன் மேலே பழியை போட்டு சாவடிப்பான். அவன் மேலே இதோ காந்தியை சுட்டுக்கொண்டு அவன் பாரு பார்ப்பான். சுட்டுக்கொண்டோன்னே பின்னால் இப்போ வர பார்ப்பான்லாம் கடன்னு காந்தி மேலே பழி சொல்லி என்ன முன்னாலேயே சுட்டுக்கொண்டு ஒரு பாப்பாத்தி வாவான்னு கற்றுது பற்றியா. இதுதான் ஒரு பிராமணர்கள், இதுதான் பிராமணர்கள். அவன் அந்த கோட்சை கொடுத்த வாக்குமூலம் அப்போ நான் தான் அப்போ தான் நல்லா கேட்டேன். காந்தியையே சுட்டு கொண்டுறான் கொடியவன். அவன் கொடுக்குற வாக்கு மூலம் எப்படி உண்மை வாக்கு மூலமாக இருக்கும்? அது பொய் வாக்கு மூலம்னு சொல்லிட்டு தானே அரசாங்கம் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து சாவடிச்சுது. அதை தூக்கின்னு பாமர மக்கள்கிட்ட சருன்னு பரப்பி அவங்கள அதெல்லாம் ஆமாரின்னு ஏற்றுக்க வச்சு அதை காந்திக்கு எதிராக தான் கொன்னவன் தான் ஜாதிகாரன்றதை விட்டு காந்தியை கெட்டவனாகிறான் பார் பார்ப்பனான். அதுதான் அவனுடைய திறமை. அது துடுப்புடன் இன்றைக்கி நாளைக்கா பெரிய பிரச்சாரம் பண்ணிலாம் பண்ணவே மாட்டான். நைஸாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது 100 வருஷம் 200 வருஷத்தில் சாதிப்பான். அது ஒரு கூட்டத்தை உருவாக்கிடுவான். காந்தி தான் கெட்டவர், அவர் கட்டடம் பார்ப்பனம் கொண்டான் அப்படின்னு ஆக்கி கொஞ்சோண்டு ஒரு கூட்டத்தை உருவாக்கிடும். அப்புறம் அந்த கூட்டத்தை அது மூலமாகவே பிரச்சாரம் பண்ணுவோம். யாரை கேட்கும் நாங்கள் பண்ணலையே வார் ராம் திராவிடே சொல்கிறான்.
கோஷனால் வந்துட்டு இந்த மாதிரி செய்வான் பிராமணன். அப்போ இவ்வளோ கெட்ட எண்ணம் முடிச்சவனை போய் கருவறையில் விட்டா புனிதம் என்பதே கோயிலில் தான் இருக்கும். அவங்களுடைய இயற்கையில் ரத்தத்திலேயே இந்த கெட்ட எண்ணம் கிடக்குது. அதை கண்டுபிடிச்சி தான் திருமூலர் பெரிய சித்தர் ஞானி என்பதனால பார்த்த மாதிரிலே சொல்லிட்டார், இவனுங்க சத்தியம் இல்லாதவனுங்க, சத்தியமின்றி இருப்பான் பார்ப்பனன். பரன் உண்மை இருக்காது அவன்கிட்ட, விட்டோரும் உணர்வும் இருக்காது, பக்தி இருக்காது, வேறு என்ன தான் இருக்கும்னு சொல்கிறாரு. பித்து மட்டும்தான், சாதி பித்து மட்டும்தான் இருக்கும் அவனுக்கு. பித்து வெறும் மூட, அதனால் அவன் மூட, சாதி பித்து இருக்க தொட்டு அவனுக்கு அறிவுலாம் இருக்காது, மூட. அந்த மூடத்தனத்தை அவன் மூர்க்கமாக சமுதாயத்து மேலே திணிச்சு சமுதாயம் கெட்டு குட்டி சேர அழிஞ்சோடனே ஐயோ எனக்கு தெரியாது, அங்கே எஸ்கேப்பே அமெரிக்கா ஓடுறோம், அங்கே ஓடுறோம், கிறிஸ்டியன் பிராமின் கிறிஸ்டின் ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம்னு அதில் இப்போ கடை தள்ளிடுவோம். இது அம்போதான். இந்த நிலைமை வரக்கூடாது. அது கிறிஸ்டியானிட்டி வரக்கூடாது, இஸ்லாத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். நான் ஒரு ஆள் இங்கே என்ன அப்படின்னு சொல்லி யார் கேட்க போகிறேன் இல்லையா? அது பான்னு போயின்னு இருக்குது. அது கடவுளுடைய விருப்பம். அதுக்கு என்ன கடவுள் தீர்வு வச்சிருக்கிறான்னு தெரியல. என்னது கடமை உண்மையை சொல்ல வேண்டியது. அதனால் இப்போ அவன் அழிவு ஆரம்பிச்சிட்டான். அவன் கிறிஸ்டியனா, எல்லோரும் கிறிஸ்டியன் 33,000 டினாமினேஷன்ஸ் இருக்குது கிறிஸ்டியானிட்டியில். இப்போ 33,001 அவன் போகிறான் பிராமின் கிறிஸ்டியன் அப்படின்னு போகிறான். இஸ்லாத்தில் எவ்வளோ பிரிவில் இருக்குது. அப்போ ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம்ஸ்னு தனியாக பிரிஞ்சுப்பான். என்ன எண்ணிக்கையில் அங்கே அதிகமாகிட்ட உடனே மெதுவாக பிராமின் முஸ்லீம் அப்படின்ட்டுருவான். ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம்ஸ்னு இவனை பிரித்து கொள்வான். இவ்வளோ தான். திரும்ப அங்கே எல்லா தொழிலையும் செய்வான். எல்லாமே இதே தான். அந்த புறச்சடங்கை முன்னிலைப்படுத்திய ஒரு விஷயமா இருக்கும். மக்களை சிந்திக்க விட மாட்டான். அந்த உள்ளந்திருக்கோயில் உடம்பாடு உள்ளத்தை புனிதப்படுத்திங்க அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ரிச்சுவல் ஃபைட்டை உருவாக்கிடுவான். அவன் பார் உருவ வழிபாடு செய்கிறான் அப்படின்னு. அது அண்ணாண்ட அங்கே பிராமின் கிறிஸ்டின் போன உடனே அந்த பாப்பார பொம்பளை என்ன சொல்லுது, உருவ வழிபாடு பாவம்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு, அதனால நான் கிறிஸ்டின் ஆக மாட்டேன் அப்படி ஈஸியாக அடிக்குதா. இப்போவே அந்த உருவ வழிபாட்டுக்கு அது வேட்டு வைக்குது. அப்போ இந்து சாமியும் நொந்துடான்னு இருக்கிற பாப்பானுங்களாம் நீ எப்படி உருவ வழிபாட பாவம்னு சொல்லுவாட, அந்த பிராமின் பொம்பளை அட்டாக் பண்ணுவாங்கன்றீங்க? பண்ணவே மாட்டான். அதனால தான் அது அந்த டேக் வச்சுன்னு இருக்குது. பிராமின் எவ்வளோ அட்ஜியம் பண்ணாலும் மீதி பிராமணம் கண்டுக்க மாட்டான். புரியுதா? அதுக்கு நல்லதே தெரியும். இது போக இதெல்லாம் வரும். இஸ்லாத்தில் இருக்கிற எனக்கே தெரியாது வெஸ்ட் பெங்கால் சிஎம் ஆர்த்தடாக்ஸ் பிராமின். அது பேனர்ஜிலாம் முடியுது பேருன்னு பார்த்தா, அவரை பார்த்தா பிராமின் கம்யூனிட்டியில் இருந்தால் நான் முஸ்லீமாக தான் உடலை பாரு. இப்போ புரியுதா? அது மறைமுகமாக இந்த சங்கராச்சாரியாருங்களுடைய ஜாதி புத்திக்கு வேறு சாயம் பூசி, அரசியல் சாயம் பூசி அதை எதிர்க்கிறன்ற பேரில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இப்போது சாதாரண விஷயங்கள் பிராமணத்தில் அல்ல, சாதாரண விஷயங்கள். இவங்க கூட்டு பொரியல் வச்சுருக்கிறாங்க. இதைய இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது இவங்களால. அதனால தான் நான் அரசியல்கிட்டலாம் போகிறதே இல்லை. பிராமின் நான் பிராமின் ரெண்டே விஷயத்துலேயே நிற்கிறான். பிராமின் எங்கே இருந்தாலும் பிராமின் தான் அவன். புரியுதா? நான் பிராமின் எங்கே இருந்தால் நான் பிராமின் தான். பாப்பா கிட்ட மண்டையை கொடுத்து மரமண்டையை ஆக்கிக்கின்னு நான் பிராமின். கொஞ்ச நஞ்சம் புத்தியோடு இருக்கிற நல்ல நான் பிராமின் கொஞ்சோண்டு பேர். அதில் தாசமார்கள் அப்படின்லாம் பிரிக்கிறேன். ஏன்னா இவ்வளோதான் என்னால் செய்ய முடியும். நினைவில் கொள்கை இன்னும் கூட சில வகுப்பு எடுக்கிறேன். மனச்செம்மை தான் இயேசுதானுடைய முக்கிய பிரச்சாரமே. அதை சரிப்படுத்திக்கணும். புறச்சடங்கில் சுத்தபத்தம் கம்மியாக இருந்தால் அது ஒரு பெரிய மேட்டராக ஆகலாம். ஆனால் பிராமணா அதை பெரிய விஷயமாக்கி மனச்செம்மையை பற்றி கவலைப்படாமல் அதில் தனக்கு லாபம் வருகிற ஒரு தொழிலாக மாற்றி வைத்துக் கொள்வதனால் உயர்ந்த விஷயம் சொல்லிக் கொடுக்குற இயேசு பிரானை கொண்டு கொலைதான் செய்வான். பிராமணத்தையும் சேர்ந்தெடுத்துட்டு கொலைதான் செய்வாள். இன்னும் எத்தனை புனிதர்கள் சாக போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அதை நியாயப்படுத்திக்கும். அந்த கூட்டம் திரும்ப நியாயப்படுத்திக்கும். காந்தியை கொலை பண்ண நியாயப்படுத்தி டக்குன்னு கொலை பண்ணி தூக்கி போட்டு அப்புறம் அதை நியாயப்படுத்தி அது இன்னும் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது. உலகம் அழிஞ்சிடும் உடனடியாலாம் ஒன்றும் அழியாது. அதனால் பெருசாக போவோன்னு நினைக்கிறேன்.
அவ்வளோ தூரம் அதை சுழட்டி எடுத்துன்னு போயிட்டு இன்னும் இப்போ நான் வந்து எல்லா ஆதிசமய உண்மைகளையும் எழுந்து வரணுன்றேன். ஆதிசமய உண்மைகள் ஆதிசமய உண்மைகளாகவே எழுந்து ஆதி யூத சமயம், ஆதி சமணம், ஆதி பௌத்தம், ஆதி இந்து சமயம் அழியாமல், ஆதி சைவம், ஆதி வைணவெல்லாம் அழியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் அழிந்து விட்டவை மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும். ஆதி பௌத்த சமயம் வெளிநாடுலாம் போய் தப்பிச்சிடுச்சு. அங்கெல்லாம் பிராமணம் இல்லை, அதனால் சைனா, தாய்லாந்து, ஜப்பான் போன்ற இடத்துல போய் தப்பிச்சிடுச்சு. அது இங்கே தான் பிராமணன் எங்கெல்லாம் இருக்கிறானோ அதையெல்லாம் அந்த ஆதிசமயமெல்லாம் இருக்காது. அது வேறு ஏதோ பேர்லாம் கொடுக்குறானுங்க, அதெல்லாம் இல்லை. இப்போ இருக்கிறது வந்து 1300 ஆண்டு தான். இது பழைய இதுவெல்லாம் ஒழிச்சிட்டானுங்க, சமண பௌத்தத்தில் ஒழிச்சு அதெல்லாம் அழிச்சிட்டானுங்க. இந்த 1300 வருஷத்துலேயே சம்பந்தர் பாடிய பாடல்கள், அப்பர் அந்த மூவர் பாடிய தேவாரத்தில் லட்சக்கணக்கில் அழிச்சிட்டானுங்க. ஒருத்தங்களும் 50,000 60,000 பாடல் பாடினார். 4000 பாடல் 7000 பாடல் தான் எழுதி அழிச்சிட்டாங்க. இதுதான் இவர்கள். அதனால் எனது நோக்கம் இவர்கள் பிடியிலிருந்து இந்து சமயம், இப்பொழுது இந்து சமயமாவது அழியாமல் மீட்கப்பட வேண்டும். உண்மையிலேயே யூத சமயம் என்னதான், ஆதி யூத சமயம் என்னதான் சொல்லுது, உண்மையிலேயே ஆதி சமணம் என்னதான் சொல்லுச்சு, உண்மையிலேயே இவர்கள் பொய்யை கலக்கிறதுக்கு முன்னால் அந்த தம்மபதமோ புத்தர் உபதேசமோ என்ன சொல்லுச்சு, ஏன் அவைகளே அந்த ஒரிஜினாலிட்டிலேயே அதே இதில் மீட்டெடுக்க ஏன் முடியாது? மீட்டெடுத்தால் தான் நல்லது. மீட்டு எடுக்கணுன்னா இவங்களே இதில் எதுலேயுமே சேர்க்கக்கூடாது. புதிய சமயங்கள் கிறிஸ்டியானிட்டிலையும் சேர்க்கக்கூடாது, இஸ்லாத்திலையும் சேர்க்கக்கூடாது. சாத்தியமாக இல்லைன்னு எனக்கு சாத்தியம் பார்த்து செய்கிற பணி இல்லை என்னுடைய பணி. அதற்கான அடித்தளமாக அமையும் இல்லது. ஒருவேளை இறைவன் நினைத்தால் எவ்வளவோ சுழற்ற முடியும் கடவுளால். துர்காதேவி எனக்கு கல்லூரி படிக்கும்போது ஒருவனுக்காக உலகே ஆட்டி படைப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அவங்களும் நினச்சா எல்லாமே இவைகள் முடியும். அதனால் அந்த மாதிரி முடிந்து நான் வாழ்கிற காலத்திலேயே இந்த மாற்றங்களை என்னால் பார்க்க முடிந்தால் மகிழ்ச்சி தான். இல்லை என்றாலும் என் கடன் பணி செய்து கிடப்பது எனது பணி. பிராமணாற்றுகளை சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்கள் கூறிய விளக்கங்கள்லாம் தூக்கின்னு வந்து நீங்கள் வீணாக கேட்டு போகாமல் இருக்கிறதுக்கும், அதே சமயம் அதுவே போதாது, உண்மையிலேயே உபதேசங்கள் என்ன, இப்படி உள்ளம் திருக்கோயில் உடம்பாவது மனம் அகம்புறம் என்பதிலே அந்த அகசுத்தம் என்கின்றதிலே அதிக முக்கியத்துவம் கொடுப்பது. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் இதில் அதிக முக்கியத்துவம். ஒரு 10% பிராமண தீமையை பற்றி எச்சரிக்கையோடவே இருக்கிறது. எப்பவுமே 10% எச்சரிக்கையாகவே இருந்தால் அதை தடுத்து கொண்டே வரலாம். இதற்காக இயேசுடைய ஆசீர்வாதத்தால் இந்த பணியை செய்கிறேன். என்னை இந்த பிரிவில் சந்தித்து அவர் தான் எப்படி சென்ட் பீட்டர் சம்பந்தராக பிறந்த என்பதெல்லாம் காமிச்சார். அது வேறே இருக்குது. அதில் பைபிளுக்கு எடுத்தது மனிதன் ஒரு முறை தான் பிறகுறான்றதுக்காக அவர் மறுபடியும் ஜெனிப்பித்தான்றதை புது பைபிளில் காணாமல் அதை காணடிக்கிறான்னு அவனுக்கு பங்குக்கு அவங்க செய்கிறாங்க. ஏன்னா அது ஒரு நிரூபணம் ஆகிடுது, மனிதனுக்கு பல பிரிவுகள் உண்டுன்றது. அதனால் அதை காணடிக்குது, அவங்க வேலைக்கும் செய்கிறாங்க. இது நடுவில் நான் எல்லாத்தையும் உண்மையில் சொல்லணும். இயேசுபிரானை காமிச்சதை சொல்லணும், புத்தர் உபதேசம் சொல்லணும், கண்ணபிரானுடைய கீதையும், சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம் எல்லாமே, கணபத்தியம் எல்லாத்துலேயும் இருக்கிற உண்மை, எல்லாத்துலேயும் உண்மைகள் இருக்குது. அவ்வளோ அருமையான உண்மைகள் இருக்குது. எல்லாத்தையும் பாப்பானை விட்டு சடங்கு சம்பிரதாயம் செய்ய வச்சு அதை அப்படியே புற பூச்சி செஞ்சு எல்லாத்தையும் கெட்டு குடிச்சுவராக்கி இது வேறு வேறு விளக்கத்தவும் மக்களுக்கு திருப்பி அப்படியே திருப்பி கொண்டு போகும். அவங்களுடைய ரூட்டில் என்ன செய்யறதுன்னு தெரியல. எனது பணி இதில் இருந்து மீட்டெடுப்பதற்கான முயற்சியை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். இயேசுபிரானுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்.